Hi, welcome to my channel and I am Pooja. உங்கள் வீட்டில் குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களால இதை ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது இது பீட்ரூட்டில் பண்ணுனது தான் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் குயிக் அண்ட் ஈஸியாக சாஃப்டாக எப்படி நம்ம பீட்ரூட் பராத்தா அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக குக்கும்பர் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டை நல்லா கழுவி தோல் சீவி பொடிசாக சாப் பண்ணி 1 கப் அளவுக்கு இங்கே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த ரெசிப்பியில் நான் பீட்ரூட்டை தோல் சீவி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறதோ இல்லை மேஷ் பண்ணி ஆட் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லை. அப்படியே ரா வெஜிடபிளை தோல் சீவி கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கோதுமை மாவில் சேர்த்து பிணைய போகிறோம். ஸோ பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பீட்ரூட் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி விட்டால் போதும், தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். நான் பீட்ரூட்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக விட்டு இந்த மாதிரி திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக நீங்களும் பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு நான் இங்கே ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் அந்த பவுலில் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி ஒன்று போல் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான பதத்தில் வந்து மாவு பிணைஞ்சிக்கோங்க. பத்தலைன்னா லேசாக தண்ணி தெளித்து மாவை பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாவை வந்து வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மீதி இருக்கிற மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி ஈவினிங்காக நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. வேணும்னா எல்லாமேவும் நீங்கள் இந்த பராட்டா இல்லை சப்பாத்தி ஏதோ நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ரீஹீட் பண்ணி ஈவினிங் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம இங்கே ரா வெஜிடபிள்ஸ் அப்படியே பேஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த சப்பாத்தி மாவில் ஆட் பண்ணுறோம். நம்ம இதை வதக்கவும் கிடையாது, பாயில் பண்ணவும் கிடையாது. அதனால் இந்த பீட்ரூட் வந்து குயிக்காகவே கெட்டு போயிடும் இல்லையா. ஸோ ராவாக இருக்கிறதுனால அதனால் டைம் டு டைம் எப்போ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் மாவு பிணைஞ்சு யூஸ் பண்ணுங்கள். தண்ணி தெளித்து மாவு பிணைங்க. அட் அ டைமில் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா மாவு வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நல்லா விட்டு அதையும் சேர்த்து நல்லா மாவு பிணைஞ்சிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் ஆயில் விட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இந்த 10 மினிட்ஸ் கேப்பில் இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற சைட் டிஷ்ஷு வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு குக்கும்பரை தோல் சீவி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ரைத்தா பண்ணுறதுக்காக நான் இந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சாப் பண்ணியிருக்க குக்கும்பரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டு சைடு பிளெயின் யோகர்ட் கிடச்சாலும் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பீட்ரூட் பராட்டாக்கு இந்த குக்கும்பர் ரைத்தா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா பிளெயின் கர்டு அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் சன்னா கிரேவி ஆர் சிக்கன் மட்டன் கிரேவி அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேவரட் இந்த பீட்ரூட் பராட்டாக்கு இந்த குக்கும்பர் ரைத்தா வந்து ரொம்பவே நல்லா சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்ல வாசத்துக்காக நான் இங்கே ஜீரா பவுடர் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம இந்த ரைத்தாவில் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கவே இல்லை. நான் இங்கே 2 பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரைத்தா கொடுக்குறதா இருந்தால் சில்லி பவுடரோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட குயிக்கான குக்கும்பர் ரைத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பராட்டா பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம மாவு எடுத்து நல்லா திரட்டிட்டு 2 பாமுக்கும் நடுவில் சப்பாத்தி மாவை வச்சு நல்லா அமுக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளாட்டன் பண்ணி மாவு எடுத்துக்காங்க. அதை அப்புறம் டஸ்ட் பண்ணி நல்லா ஈவனாக ஒரே மாதிரி மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ட்ரை வீட் ஃப்ளார் வந்து நிறைய டஸ்ட் பண்ணிக்காதீங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இங்கே சப்பாத்திக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி மாவை எடுத்து போட்டு ஒன்று போல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவோ இல்லை காட்டன் துணியோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் அந்த சப்பாத்தியோட சர்ஃபேஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு
நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ அப்போ அது அன்ஈவனாக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் சுற்றி சுற்றி ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா ஏரியாவும் ஹீட்டில் நல்லா குக் ஆகும். ஸோ இந்த சப்பாத்தி செய்யும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ரஃப்பாக ஆகிடும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு குயிக்காக திருப்பி திருப்பி போட்டு ஈவனாக எல்லா சர்ஃபேஸும் குக் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம். நல்லா ஈவனாக பரோட்டாவை குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தனியாக பிளேட்டில் வச்சு குயிக்காக நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நம்ம ஏன் இங்கே ஆயில் அப்ளை பண்ணுறணும் அப்படின்னா சப்பாத்தி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் தவாலே வச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது பயங்கர புகை வரும். கிச்சன் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவுமே உங்களுக்கு புகையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி வந்து ஹை ஃப்ளேமில் சுட்டுட்ருக்குறோம். அந்த ஸ்டேஜில் போய் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வீடு எல்லாமே புகையாயிடும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய்க்கு பதிலாக லேசாக பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சப்பாத்திக்கு ஒரு தவாவும் தோசைக்கு ஒரு தவாவும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா சப்பாத்தி சுடுற தவாவில் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வராது. ஹை ஃப்ளேமில் சப்பாத்தி சுடுறதுனால தோசைக்கு அது செட் ஆகாது. அதனால தனித்தனியாக நீங்கள் தவா வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. அதை நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.